ஓமப்பொடி செய்ய போகிறோம். 1 கப்பு ஒற்றைக்கடலை போட்டு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். ஜல்லாடியில் போட்டு ஜெலிச்சிக்கலாம். ஒற்றைக்கடலையும் ஜெலிச்சிக்கின்னு அளவு கப்பில் எடுத்துக்கலாம். அளவு கப்பில் ஒற்றைக்கடலை மாவு எடுத்துக்கணும் 1 கப்பு. இப்போ பச்சை அரிசி மாவு 2 கப்பு அரைச்சி வச்சிருந்தது அதை எடுத்துக்கலாம். 2 கப்பு. ஓமத்தை இடித்து அரைச்சி வச்சுக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வச்சுக்கிறோம். அதை தண்ணியில் கரைச்சி சுடு தண்ணியில் கரைச்சி போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு எல்லாத்தையும் போட்டு மாவெல்லாம் கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரிட்டு சுடு தண்ணி தான் ஊற்றணும். கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி கையில் படாத கலரி விட்டுக்கலாம். டீஸ்பூனில் கரண்டி போட்டு நல்லா கலரிட்டு மெத்துன்னு இருக்கும். காத்தாரக்கூடாது ஓமம் சுடுற வரைக்கும். அதனால் பாக்ஸ் போட்டு மூடிக்கலாம். முறுக்கு குழாயில் போட்டுக்கின்னு இப்போ பிழிஞ்சிக்கலாம். கடாயில் பிழிஞ்சிக்கலாம். ஓவராக செவுக்க வைக்கக்கூடாது. லைட்டாக இதுவானோடனே எடுத்துடணும். ஸ்ட்ரெயிட்டாகவும் கடாயில் வச்சு இது பண்ணலாம், பிழியலாம். இல்லைன்னா தட்டில் வச்சும் பிழிஞ்சி போட்டுக்கலாம். செவுந்த பிறகு லைட்டாக தான் செவுக்கணும். இப்போ எடுத்து செய்து இந்த மாதிரி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் பொரித்து அது மேலே தூவிட்டோமா வாசனையாக இருக்கும். செய்த பிறகு ஈஸியாக ஸ்நாக்ஸ் ஈஸியாக வீட்டிலேயே நம்ம செய்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு ஓமப்பொடி.